friends, welcome to Career Growth 360. இன்னைக்கு வீடியோல நம்ம அசெஞ்சரோடைய ஆஃப் கேம்பஸ் டிரைவ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது கம்பெனி ஸ்விட்ச் பண்ணணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. வாங்க வீடியோல போயிட்டு ஜாப் ரோல்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே, ஸோ டோட்டலாக 4 டிஃப்ரெண்டான ரோல்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோல் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், செகண்ட் ரோல் கஸ்டமர் சப்போர்ட், தேர்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அசோசியேட் அண்ட் ஃபோர்த் சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீசஸ் அசோசியேட். ஸோ இந்த பர்டிகுலர் ரோல்ஸ்க்கு யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ். நீங்கள் வந்து இப்போ காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அல்லது ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் ஓகே, பிகாம், எம்காம், பிசிஏ, எம்பிஏ கிராஜுவேட்ஸாக இருக்கீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட். ஸோ இந்த ரோல் பொறுத்தளவுக்கு நீங்கள் கிராஜுவேஷன் ஏதாவது ஒரு டிகிரியில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதுமானது. அண்ட் 2021, 22, 23, 24 இந்த 4 வருஷம் பாஸ்ட் அவுட் ஆனவங்க அல்லது ஆக போகிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கஸ்டமர் சப்போர்ட் அப்படிங்கிற பொறுத்தளவு உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும், ஓரளவு மேனேஜ் பண்ணுற லெவலுக்கு தெரிஞ்சிருந்தா போதும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும். அவங்க கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது இஷ்யூஸ் வரப்ப கஸ்டமர் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்க கொஸ்டின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு பிபிஓ, வாய்ஸ் சப்போர்ட் அந்த லெவல் ஆஃப் ஒர்க் தான் இருக்க போகுது. பட் உங்களுக்கு அடிஷ்னலான சில ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் ஒர்க் வந்து கூட சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா அசெஞ்சரோட பல்க் ஹையரிங் டிரைவ் 2024 ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இந்த 2 ரோலில் நீங்கள் எந்த ரோலில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே கொடுத்துருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். இன்கேஸ் இப்போ நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட் செலக்ட் பண்ணுறீங்க, இங்கே வந்து பிஇ இல்லை, ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அதர் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் இன்ஜினியரிங் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆல்ரெடி வந்து டிகிரி மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க அதையே வந்து கரெக்டா கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணணும். அண்ட் இங்கே வந்து உங்களுடைய நேம், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் இப்போ வந்து இன்கேஸ் நீங்கள் சேலரி வாங்கிட்டு இருக்கீங்கன்னா ஸோ உங்களோட கரண்ட் சேலரி பேக்கேஜ் கொடுக்கணும் அண்ட் உங்களோட லொக்கேஷன் இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ரெஸ்யூம் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ரோலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ரோலுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா உங்களுடைய ஸ்கில் செட்னாச்சு அதுக்கு தகுந்த மாதிரி சம்மந்தப்பட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பொறுத்தளவு உங்களுடைய சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 50K பர் மந்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 50,000. அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் அடிஷ்னல் இன்சென்டிவ்ஸும் இருக்க உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு 100% ஸ்பான்சர்ட் எம்பிஏ டிகிரி அண்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500+ சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களை பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுறதுக்கான டோர் டு டோர் கேப் சர்வீஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஆஃபீஸ் டு ஹோம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து இன்டர்னல் டிரான்சிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கு அப்புறம் அசெஞ்சருக்குள்ளேயே வேறு ரோல் நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் 30+ பெய்டு லீவ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெனிஃபிட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவு நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கலாம் அல்லது 3 இயர்ஸ்க்குள்ள உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸலில் வந்து ஏதாவது ஒரு ஒர்க் கொடுத்தாங்கன்னா பண்ண தெரியணும், அதே மாதிரி டிக்கெட் மேனேஜ் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்ட்ரி லெவலுக்கான ஜாப் ஓப்பனிங்ஸ். அசெஞ்சர்ல இருந்து 2 டிஃப்ரெண்டான ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அசோசியேட் அண்ட் நெக்ஸ்ட் ரோல் சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீசஸ் அசோசியேட். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப் டெவலப்மெண்ட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ்லாம் தெரியும், நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ரோலுக்கு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸ் எல்லாரும் அப்ளை பண்ண முடியும். 11 மந்த்ஸ்க்குள்ள உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய பேக்கேஜ் 4.6 LPA அண்ட் உங்களுடைய ஜாப் லொக்கேஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ரோல் பொறுத்தளவு நீங்கள் ஒரு ப்ராடக்டை ஸ்க்ராட்ச்லேருந்து டிசைன் பண்ணி, பில்ட் பண்ணி, டெஸ்ட் பண்ணி, அசம்பிள் பண்ணி, அதை சப்போர்ட் பண்ணுறது, டிப்ளாய் பண்ணுற வரைக்கும் எல்லா ஒர்க்குமே வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். புதுசாக ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுலையும் நீங்கள் இன்வால்வ்டாக இருப்பீங்க. ஆல்ரெடி டெவலப்டு ப்ராடக்ட்ஸ்லையும் நியூ ஃபியூச்சர்ஸ் பில்ட் பண்ணோம் அப்படின்னா அப்பயும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது ஆல்ரெடி வந்து டெவலப்டு ப்ராடக்ட்டுக்கு சப்போர்ட் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி கூட உங்களோட ரெக்குயர்மெண்ட் இருக்கலாம். ஸோ அது வந்து பிஸ்னஸோடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராஜெக்டோட ரெக்குயர்மெண்ட்ஸ் பொறுத்து உங்களுடைய ரோல் வந்து கொஞ்சம் வேரி ஆகும்.
அண்ட் இந்த பர்டிகுலர் ரோலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எந்த ஸ்ட்ரீமில் உங்களுடைய கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 2023-24 பாஸ்ட் அவுட். அண்ட் எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவு சிஎஸ்சி, ஐடி பிரான்ச் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃபுல் டைமில் நீங்கள் எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பார்ட் டைம் அல்லது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பண்ணவங்க அப்ளை பண்ண முடியாது. அண்ட் அசஸ்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்தளவு உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்க போகுது. அந்த டெஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்வியூஸ்க்கு நீங்கள் ப்ரொசீட் பண்ண போகிறீங்க, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா. அண்ட் இந்த அசஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் டிவிஷனாக வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் உங்களுக்கு காக்னிட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட். இந்த ஃபர்ஸ்ட் காக்னிட்டிவ் ரவுண்டில் ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. அதில் இங்கிலீஷ் எபிலிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங், ஒரு ப்ராப்ளம் கொடுத்து எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்கள் ஸ்கில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இதில் டெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் செகண்டாக இருக்கக்கூடிய 40 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு கொஸ்டின்ஸ், அப்ளிகேஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அல்லது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பற்றின கொஸ்டின்ஸ், ஒரு சூடோ கோட் கொடுத்து அதிலிருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அல்லது பேசிக் நெட்வொர்க்கிங், கிளவுட் ஃபண்டமெண்டல்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இந்த 2 டெஸ்ட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் 2 வந்து நீங்கள் மூவ் ஆவீங்க. அசஸ்மெண்ட் 2 பொறுத்தளவு உங்களுக்கு கோடிங் இருக்க போகுது. ஸோ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். 2 கொஸ்டின் கொடுப்பாங்க. 45 மினிட்ஸில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ் சி, C++, .NET, ஜாவா, பைத்தான், இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் வந்து கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட். இதில் சென்டென்ஸ் மாஸ்டரி, வொக்காபுலரி, ஃப்ளூயன்சி, ப்ரொனவுன்சியேஷன்லாம் டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு 30 மினிட்ஸ் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. அண்ட் இந்த 3 ரவுண்டையும் நீங்கள் கிளியர் பண்ணி அதில் நீங்கள் வந்து செலக்ட் ஆனீங்கன்னா நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு உங்களுக்கு இமெயில் வரும், ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ரோல் சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீசஸ் அசோசியேட். இந்த ரோல் பொறுத்தளவு உங்களுக்கு 0 to 11 months ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அல்லது ஃப்ரெஷர் ஆக்கிங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் சேலரி பொறுத்தளவு 3.4 LPA. லொக்கேஷன் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ரோல் பொறுத்தளவு நீங்கள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு கோடிங் நாலேஜ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிருந்தால் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்க போகுது. அப்போ நீங்கள் என்ன மாதிரி ரோல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா சப்போர்ட் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் கிளவுட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறது, அண்ட் நீங்கள் அப்ளிகேஷன்ஸை வந்து மானிட்டர் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, ஏதாவது இஷ்யூ வந்தால் நீங்கள் மற்ற டீமுக்கு வந்து கன்வே பண்ணுறது, அண்ட் கிளைண்ட்ஸ்க்கு இஷ்யூஸ் அப்படின்னா அவங்கள வந்து அட்ரஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஆர் நோ கோட் ஆப் டெவலப்மெண்ட், ஸோ ரொம்ப கம்மி மினிமல் கோடில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி டெஸ்டிங்லேயும் கூட நீங்கள் இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷனாக இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி, எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. இது தவிர்த்து நீங்கள் எந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணியிருக்கேன் பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ. ஸோ இந்த பர்டிகுலர் ஹைலைட்டட் போர்ஷனில் நீங்கள் எந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க, எந்த ஸ்ட்ரீம் அல்லது பிரான்ச்சில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களுடைய இன்டர்வியூ ப்ராசஸ் பொறுத்தளவு உங்களுக்கும் 3 டிஃப்ரெண்ட்டான ரவுண்ட் இருக்க போகுது. பட் ஆனால் செகண்ட் ரவுண்ட் அந்த கோடிங் ரவுண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட் இருக்க போகுது. அதில் வந்து இங்கிலீஷ் எபிலிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங் இருக்க போகுது. அண்ட் இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காக்னிட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் இருக்க போகுது. அண்ட் இந்த ரவுண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட் இருக்க போகுது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோடிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது இந்த ரோலில். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அப்ளை நவ் பட்டன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஐ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே டேரெக்டாக உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கு நீங்கள் மூவ் ஆகிடுவீங்க. அண்ட் இங்கே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் கரெக்டாக டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக ஜாப் ரோல் வந்து செலக்ட் ஆகிடுக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய ரெஸ்யூம் வந்து நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கவர்மெண்ட் ஃபோட்டோ ஐடிக்கு நீங்கள் ஆதார் கார்டு ஆர் பேன் கார்டு நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஃபைனலாக இருக்கக்கூடிய செக் பாக்ஸஸ் ஐ அக்ரி, ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்க போகுது. அண்ட் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
ப்ரெப் இன்ஸ்டா அப்படிங்கிற இந்த போர்ட்டலில் அசெஞ்சரோடைய பாஸ்ட் இயர்ஸ் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன டாப்பிக்கில் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணலாம். இன்டர்வியூ பிட்ஸ் அப்படிங்கிற போர்ட்டலில் உங்களோட ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன மார்க்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து கேட்பாங்கிற டீட்டெயில்ஸுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.